இப்படித்தான் இவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று தீக்காவினுடைய அதே வாணியிலே தன்னுடைய உரையை நமக்கு தந்து சென்றமைக்காக அவர்களுக்கு நன்றிகளும் பாராட்டுகளும். அடுத்து மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் எங்களது அன்பு பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்கள் இப்பொழுது உங்களுக்கு மத்தியிலே பேச வருகின்றார்கள். பேராசிரியர் அவர்களுக்கு இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கினுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஜனாப் முகமது அபூபக்கர் அவர்கள் பொன்னாடை பூர்த்தி கௌரவிக்கின்றார். நாரை தக்பீர். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல ஏக வல்லவனான அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக, அவனது நல்லருள் என்றென்றும் அவனது இறுதி தூதராக இந்த உலகிற்கு வருகை புரிந்த அன்னலம் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்தொடர்ந்த உத்தம நபித்தோழர்கள் மீதும், இஸ்லாமிய கல்விஞானத்தை உலகமெங்கும் பரப்பச் செய்த கண்ணியத்திற்குரிய இமாம்கள் மீதும், இறைவனின் நல்லடியார்கள் அனைவர் மீதும், குறிப்பாக இந்த சிறப்பு மிகுந்த கருத்தரங்கிலே பங்கு கொண்டிருக்கின்ற நம் அனைவர் மீதும் இறைவனின் பேரருள் பொழியப்படட்டுமாக என்று பிரார்த்தித்து என்னுடைய உரையினை தொடங்குகின்றேன். நாடு முழுவதும் பொது சிவில் சட்டம் குறித்த மிகப்பெரிய எழுச்சி ஏற்பட்டு அதன் ஒரு பகுதியாக நம்முடைய தமிழகத்தின் தலைநகராம் சென்னையிலே அழகிய கடன் அறக்கட்டளையின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த கருத்தரங்கிற்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற மக்கா பள்ளிவாசலனுடைய கண்ணியத்திற்குரிய தலைமை இமாம் மௌலானா ஷம்சுதீன் காசிமி அவர்களே, இந்த நிகழ்விலே பங்கு கொண்டு சிறப்பான கருத்துக்களை என்றென்றும் எங்கள் தொப்புள் கொடி உறவு சமூகமான முஸ்லிம் சமூகத்தின் பக்கம்தான் இருப்போம் என்பதை நிலைநாட்டக்கூடிய வகையில் எழுச்சி மிகுந்த உரையை எனக்கு பிறகு இங்கே ஆற்றவிருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர், எங்கள் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரர் தொல் திருமாவளவன் அவர்களே, இங்கே மிக சிறப்பான முறையில் இந்த மேடையில் மட்டுமல்ல, கடந்த பல ஆண்டுகளாக தமிழகத்திலே பல தரப்பினரும் பல அமைப்புகளும் நடத்தக்கூடிய மேடைகளுக்கெல்லாம் வருகை தந்து மிக சீரிய முறையிலே இஸ்லாத்தினுடைய சிறப்புகளை எல்லாம் தன்னுடைய துள்ளும் தமிழ் நடையிலே அனைவருக்கும் எடுத்துரைக்கக்கூடிய, இப்போது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிரதிநிதியாக இங்கே வந்திருக்கின்ற மரியாதைக்குரிய சொல்ல அரசர் பல கருப்பையா அவர்களே, இங்கே சிறப்பான முறையிலே தமிழகத்திலே சமூக நீதி தலைத்தோங்க நாமெல்லாம் இன்று ஒரு சமூக நீதியை தமிழகத்திலே இந்த ஜனநாயக இந்தியாவிலே அனுபவிக்கின்றோம் என்றால் அதற்கு வழிவகுத்த தந்தை பெரியாருடைய பாசறையிலிருந்து வந்து சிறப்பான முறையிலே இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற எங்கள் அருமை தோழர் திராவிடர் கழகத்தினுடைய துணைத் தலைவர் கவிஞர் பூங்குண்டனார் அவர்களே, தமிழக முஸ்லிம் அரசியல் கட்சிகளினுடைய ஒரே அடையாளமாக தமிழக சட்டமன்றத்திலே கடையநல்லூர் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு சீரிய முறையிலே பணியாற்றி கொண்டிருக்கின்ற என் அருமை சகோதரர் அபூபக்கர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கு கொண்டிருக்கின்ற கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, பெரியோர்களே, அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. எனக்கு முன்னர் இங்கே உரையாற்றிய
காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் பொது சிவில் சட்டம் இந்த நாட்டிற்கு எவ்வாறு பொருந்தாது என்பதை பற்றி, பொது சிவில் சட்டத்தை பற்றி கருத்து கேட்பதற்காக பணிக்கப்பட்டிருக்கின்ற சட்ட ஆணையத்தினுடைய தலைவர் சௌஹான் அவர்கள் 2 தினங்களுக்கு முன்னால் டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில் அளித்த ஒரு பேட்டியில எனக்கே பொது சிவில் சட்டம் என்றால் என்ன என்று தெரியாது என்ற ஒப்புதல் வாக்குமூலத்தை அளித்ததை எல்லாம் மேற்கோள் காட்டி மிக சிறப்பாக இங்கே பேசிவிட்டு சென்றார்கள். எனக்கு முன்னர் இங்கே உரையாற்றியவர்கள் குறிப்பிட்டது போல 2 விஷயங்கள் இந்த விவாதத்திலே இந்தியா முழுவதும் இப்போது எடுத்துரைக்கப்படுகின்றன. ஒன்று பொது சிவில் சட்டம், மற்றொன்று முத்தலாக், ட்ரிபிள் தலாக் முறையிலே ஜெண்டர் ஜஸ்டிஸ் என்று சொல்லக்கூடிய பாலின சமத்துவம் முஸ்லிம் பெண்களுக்கு மறுக்கப்படுகிறது. நம்முடைய அரசியல் அமைப்பு சட்டம் அனைவருக்கும் சமமான நீதி இருக்க வேண்டும் என்று சொல்கிறது. இந்த ட்ரிபிள் தலாக் முறை அரசியலமைப்பு சட்டத்துக்கு முரணாக இருக்கின்றது. எனவே அதை நாங்கள் சட்டவிரோதமாக்கக்கூடிய முயற்சியிலே ஈடுபடுகின்றோம் என்றெல்லாம் விவாதம் எழுப்பப்படுகின்றது. இதற்கெல்லாம் முத்தாய்ப்பு வைப்பது போன்றுதான் சில தினங்களுக்கு முன்னால் உத்தரப்பிரதேசத்தில் தன்னுடைய தேர்தல் பிரச்சார கூட்டத்திலே பேசிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொன்ன கருத்தை நாமெல்லாம் மிக நன்றாக அறிவோம். நம்முடைய மரியாதைக்குரிய மௌலானா சம்சுதீன் காசிமி அவர்கள் மோடி பாணியிலேயே அவர் பேசிய மொழியிலேயே இங்கே நமக்கு எடுத்துச் சொன்னார். அவர் 2 விஷயங்களை குறிப்பிட்டார். ஒன்று, இந்த முத்தலாக் முறை முஸ்லிம் பெண்களை, அவர்களுடைய வாழ்வுரிமையை அவர்களை சீரழிக்கின்றது. முஸ்லிம் பெண்கள் சீரழிவதை நம்மால் சகித்துக் கொண்டு இருக்க முடியாது. இது மோடியினுடைய ஒரு செய்தி. மற்றொரு செய்தி என்ன சொன்னார் என்றால், இந்து சமூகத்திலும் சிசுக்கொலை, இன்ஃபான்டிசைட் என்று சொல்லக்கூடிய சிசுக்கொலை இருக்கின்றது, அதையும் சகித்துக் கொள்ள முடியாது என்று சொல்லிவிட்டு அடுத்து மோடி சொல்கிறார், தலாக் மூலமாக முஸ்லிம் பெண்களுடைய குடும்பங்களை, முஸ்லிம் பெண்களை சீரழிக்கக்கூடியவர்களுக்கு சிறை தண்டனை கொடுக்க வேண்டும். அதே போன்று ஃபீமேல் இன்ஃபான்டிசைட் என்று சொல்லக்கூடிய பெண் சிசு கொலையிலே ஈடுபடக்கூடிய இந்துக்களுக்கும் என்ன கொடுக்க வேண்டும்? சிறை தண்டனை கொடுக்க வேண்டும். இதுதான் இந்த 21ஆம் நூற்றாண்டினுடைய நடைமுறையாக இருக்க முடியும் என்று நரேந்திர மோடி அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். பொது சிவில் சட்டம் ஏன் இந்தியாவுக்கு பொருந்தாது என்பதை பற்றியெல்லாம் ஏராளமான விவாதங்களை இது போன்ற மேடைகளிலே, தொலைக்காட்சிகளிலே எல்லாம் நாம் அதிகமாக கேட்டுவிட்டோம். எனவே அதை பற்றி நான் பேசாமல், ஜெண்டர் ஜஸ்டிஸ் என்று சொல்லப்படக்கூடிய பாலின சமத்துவம் இஸ்லாத்திலே எந்த அளவுக்கு வலியுறுத்தப்பட்டு இருக்கின்றது, முஸ்லிம் பெண்களுக்கு எந்த அளவுக்கு பாலின சமத்துவம் அளிக்கப்பட்டிருக்கின்றது என்பதை பற்றியான செய்திகளை மட்டும் நான் இங்கே எடுத்துரைக்க விரும்புகின்றேன். அருமை சகோதரர்களே, மோடி தன்னுடைய உரையிலே சொல்கிறார், 21ஆம் நூற்றாண்டிலே இருக்கின்றோம், இந்து சமூகத்திலே இன்னும் ஃபீமேல் இன்ஃபான்டிசைட் என்று சொல்லக்கூடிய பெண் சிசு கொலை இன்னும் இருக்கின்றது என்று சொல்கின்றார். அவருடைய பேச்சை, அவருடைய உரையை படிக்கும் போது 1438 ஆண்டுகளுக்கு முன்னால் நாம் வரலாற்று பக்கங்களை திருப்பி பார்க்கக்கூடிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். மிஸ்டர் மோடி, please listen to us. Our prophet Muhammad sallallahu alayhi wasallam, the last messenger of Allah subhanahu wa ta'ala, the creator of this universe, was the first revolutionary who put a full stop to female infanticide for centuries together. மோடி அவர்களே, இஸ்லாத்தின் மீதும் முஸ்லிம்கள் மீதும் இருக்கக்கூடிய உங்களுடைய வெறுப்பை சற்று தள்ளி வைத்துவிட்டு வரலாற்றை படியுங்கள், ஆச்சரியம் இல்லாமல் படியுங்கள்.
அப்படி படிக்கும்போது 21ஆம் நூற்றாண்டிலும் டிஜிட்டல் இந்தியாவிலே பெண் சிசுக்கொலை இருப்பதாக சொல்லக்கூடிய மோடி அவர்களே 1438 ஆண்டுகளுக்கு முன்னால் இறைவனுடைய இறுதி தூதராக இந்த உலக மக்களுக்கெல்லாம் சீரிய வாழ்க்கை நெறியை சம்பூர்ணப்படுத்துவதற்காக வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்த அந்த நடவடிக்கைகளின் காரணமாக அந்த அரபு சமூகத்திலே உங்களுடைய பேச்சாளர்கள் எல்லாம் உங்களுடைய பிரதிநிதிகள் எல்லாம் எங்களுடைய தமிழ் தொலைக்காட்சியிலே பேசுகிறார்களே நாடோடி மக்களுக்காக வந்தவர் என்று, நாடோடி சமூகத்தில் வந்த சட்டம் என்று, அந்த நாடோடி சமூகத்திலே வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வார்த்தையிலே, ஒரு புரட்சியிலே அந்த நூற்றாண்டில் மட்டுமல்ல நூற்றாண்டாக முஸ்லிம் சமூகத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு மத்தியிலே பெண் சிசு கொலைக்கு இடமே இல்லாத ஒரு புரட்சியை செய்தார் என்பது உங்களுக்கு தெரியுமா? பெண் குழந்தை பிறந்து விட்டால் அதை மிகப்பெரிய ஒரு அவலம் என்று கருதி, அதை மிகப்பெரிய ஒரு துக்கம் என்று கருதி தலையை குனிய வைத்துவிட்டு அதை அவமானமாக கருதி கொண்டிருந்த அந்த சமூகத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்கள் மத்தியிலே போதிக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், யார் ஒருவர் 2 பெண் மக்களை பெற்றெடுத்து அவர்களை உயிருடன் புதைக்காமல், அவர்களை ஏளனம் செய்யாமல், அவர்களை சரியான முறையிலே தாளாட்டி சீராட்டி வளர்த்து அவர்களை உருவாக்குகிறார்களோ, இன்னொரு அறிவிப்பிலே மேலும் ஒரு வார்த்தையை சொல்கின்றார்கள், பெற்றெடுத்த ஆண் பிள்ளைகளை விட பெண் பிள்ளைகளுக்கு பாரபட்சம் காட்டாமல் சமமாக நடத்துகிறார்களோ, அப்படிப்பட்ட தந்தைகளும் அப்படிப்பட்ட பெற்றோரும் நானும் சொர்க்கத்திலே இப்படி இருப்போம் என்று தன்னுடைய 2 விரல்களையும் ஒட்டி காட்டினார்கள். அருமை சகோதரர்களே சகோதரிகளே, சிந்திக்க வேண்டும். பெண் குழந்தை பெற்றெடுத்தால் அதை வெறும் துக்கமாக கருதாமல், துக்கமாக கருதுவதோடு நிற்காமல் அதை ஒரு குறிப்பிட்ட வயது வரை வளர்த்து அதன் பிறகு இன்றைக்கும் மக்கமா நகரத்திற்கு சென்றால் அதனுடைய சாட்சியம் இருக்கின்றது. புனித மக்கமா நகரத்திலே இருக்கக்கூடிய ஹரம் ஷரீஃப் முஸ்லிம்களுடைய முதல் மிக முக்கியமான புனித தலம் கௌபத்துல்லா ஷெரீஃபுக்கு வெளியிலே மன்னர் ஃபஹத் நுழைவாயிலுக்கு நேரெதிரிலே பார்த்தீர்கள் என்றால் மக்காவிலே ஹரமை சுற்றி மிகப்பெரிய வளர்ச்சி பணிகள் எல்லாம் புதிய புதிய கட்டடங்கள் எல்லாம் வரும். ஆனால் அந்த இடம் மட்டும் இன்னும் காலி மைதானமாக இருக்கின்றது. அந்த மைதானம் என்னவென்றால், அந்த அரபுலகத்திலே பெற்றெடுத்த குழந்தைகளை அதனுடைய தந்தை ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் வளர்த்து அதை உயிருடன் புதைக்கக்கூடிய அந்த சமூகத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் பெண் குழந்தையை பெற்றெடுத்து தாளாட்டி சீராட்டி உருவாக்குகிறார்களோ அவர்களும் நானும் சோனவாசி என்று சொன்ன போது அந்த சமூகத்தில் பெண்களுடைய நிலை மிக சிறப்பான ஒரு இடத்திற்கு சென்றது. முற்றிலுமாக பெண் சிசு கொலை என்பதற்கான காரணமே நிலையே இல்லாத ஒரு சூழல் அன்று முதல் இன்று வரை இருக்கக்கூடிய ஒரு சூழலை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அருமை சகோதரர்களே, அந்த அவையில இருந்த ஒருவர் சொன்னார், 2 பெண் குழந்தைகளுக்கு தான் அந்த இதான், நான் ஒரே ஒரு பெண் குழந்தை மட்டும்தான் நான் பெற்றிருக்கேன், எனக்கும் சோனம் உண்டா நபிகளே என்று கேட்கும்போது ஆம் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதை விட ஜெண்டர் ஜஸ்டிஸ்க்கு வேற என்ன வேண்டும்? இதை விட இன்னும் ஏராளமாகவும் இருக்கின்றது. இறைவன் திருக்குரானிலே மிக தெளிவாக ஒரு இடத்திலே சொல்கின்றான், ஹுன்ன லிபாசுன் லக்கும் வ அன்தும் லிபாசுல் லஹுன்ன என்று சொல்கின்றான். அவர்கள் உங்களுக்கு ஆடையாகவும் நீங்கள் அவர்களுக்கு ஆடையாகவும் இருக்கின்றீர்கள் என்று இறைவன் குறிப்பிடுகின்றான். யார்? கணவன் மனைவிக்கு ஆடை, மனைவி கணவனுக்கு ஆடை என்று அல்லாஹு தஆலா திருக்குரானிலே சொல்கின்றான். அந்த அடிப்படையிலே தான் இன்றைக்கு நம்முடைய நாட்டிலே 1955ஆம் ஆண்டிலே தான் பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய மிகப்பெரிய முயற்சியின் காரணமாக ஹிந்து மேரேஜஸ் ஆக்ட், ஹிந்து சிவில் கோட் என்று சொல்லப்படக்கூடிய 4-5 சட்டங்கள் உருவாக்கப்பட்ட பிறகுதான்
பெண்களுக்கு சொத்திலே பங்கு உண்டு என்ற நிலை ஏற்பட்டது. ஆனால் மிஸ்டர் மோடி 21ஆம் நூற்றாண்டில் நீதியை பற்றி பேசுகின்றீர்களே, 7ஆம் நூற்றாண்டிலேயே பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கிய மார்க்கம் இஸ்லாம் என்பதை நான் உங்களுக்கு எடுத்துரைக்க விரும்புகின்றேன். அது மட்டுமல்ல, பெண்கள் திருமணம் முடிக்கும் போது அவர்கள் பெண்ணை பெற்றெடுத்த பெற்றோரால் கன்னிதானம் அல்லது நம்முடைய தமிழ்நாட்டு வழக்கின்படி தாரை வார்த்தல், இது போன்ற ஒரு நிலையிலே பெண்களுக்கான சுய கௌரவத்தையும் சுய உரிமையையும் இஸ்லாம் சிதைத்ததா என்றால் இல்லை. வேறு யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு மிக உயர்ந்த ஸ்தானத்தை இஸ்லாம் பெண்களுக்கு கொடுத்தது. அதனுடைய ஒரு எடுத்துக்காட்டாக சில ஆண்டுகளுக்கு முன்னால் உச்ச நீதிமன்றத்திலே ஒரு வழக்கிலே அப்போது உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருந்த மிஸ்டர் ஜஸ்டிஸ் ஆர்.பி. சேத்தி அவர்கள் ஒரு தீர்ப்பிலே சொன்னதை நான் இங்கே மேற்கோள் காட்ட விரும்புகின்றேன். முஸ்லிம் சட்டங்கள் அவை உருவாக்கப்பட்ட காலத்தில் அப்போது நடைமுறையில் இருந்த ஏனைய சட்ட நடைமுறைகள் நினைத்து கூட பார்க்காத இயலாத அளவுக்கு பகுத்தறிவு மிக்க புரட்சிகரமான கோட்பாடுகளை கொண்டதாக இருந்தன. இது ஜவாஹிருல்லா சொல்லல, சம்சுதீன் காசிமி சொல்லல, உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி ஆர்.பி. சேத்தியினுடைய வார்த்தைகள். என்ன சொல்றார்? முஸ்லிம் பெண்களுக்கு இஸ்லாம் கொடுத்திருக்கக்கூடிய அந்த சட்டங்கள் பகுத்தறிவு மிக்கதாகவும் புரட்சிகரமான கோட்பாடுகள் நிறைந்ததாகவும் இருந்தது என்று ஆர்.பி. சேத்தி அவர்கள் குறிப்பிட்டதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். எனவே கன்னிதானம் என்று சொல்லி அவர்கள் பெற்ற வீட்டிலிருந்து தானமாக மாப்பிள்ளையுடைய வீட்டுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு நிலையை இஸ்லாம் தரவில்லை. மாறாக வேற எந்த சமூகத்திலும் இல்லாத அளவுக்கு அருமை சகோதரர்களே சகோதரிகளே, அந்த திருமணத்திற்கு ஒப்புக்கொள்ளக்கூடிய முழுமையான அதிகாரத்தை அந்த மண பெண்ணுக்கு தான் இஸ்லாம் வழங்கி இருக்கின்றது. கட்டாயப்படுத்தி யாரையும் ஆணவ கொலைகள் நடக்கக்கூடிய காலகட்டத்திலே வாழ்ந்து வருகின்றோம். கட்டாயப்படுத்தி யாரையும் எந்த ஒரு பெண்ணையும் திருமணம் முடித்து வைப்பதற்கு இஸ்லாத்திலே வழி இல்லை. அந்த பெண் பரிபூரணமான ஒப்புதல் கொடுக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் தன்னை மணந்து கொள்ளக்கூடிய மணமகன் எவ்வளவு திருமண கொடை மகர் தர வேண்டும் என்பதை நிர்ணயிக்கக்கூடிய உரிமையை பெண்ணுக்கு வழங்கி இருக்கின்றது இஸ்லாம். ஜெண்டர் ஜஸ்டிஸை பற்றி, பாலின சமத்துவத்தை பற்றி ஏதோ முஸ்லிம் சமூகத்திலே பெண்களுக்கு எந்த உரிமையும் இல்லை, அவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கின்றோம் என்று சொல்லக்கூடியவர்களை நான் கேட்கின்றேன், இது போன்ற ஒரு திருமண முறையை வேறு எந்த வாழ்வியல் திட்டத்திலாவது உங்களால் கொண்டு வர முடியுமா? அது மட்டுமல்ல, பலதார மணத்தை பற்றி எனக்கு முன்னர் இங்கே உரையாற்றிய நம்முடைய பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பில் இருந்து சில மேற்கோள்களை காட்டி பேசினார்கள். நான் அதற்குள்ளே போகவில்லை. பலதார மணம் செய்து கொண்ட முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை இந்து சமூகத்தினருடன் செய்து கொண்டதை விட ஒப்பிடவே முடியாத அளவுக்கு மிக மிக குறைவாக இருக்கின்றது என்பதை பல்வேறு புள்ளி விவரங்கள் நமக்கு எடுத்துரைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கக்கூடிய அதே நேரத்தில் நினைத்த மாத்திரத்திலேயே முஸ்லிம்கள் மனவிலக்கு கொடுத்து விடுகிறார்கள், தலாக்கு கொடுத்து விடுகிறார்கள், மனமுறிவு ஏற்படுத்தி விடுகின்றது என்று சொல்கின்றார்களே. புள்ளி விவரங்கள் என்ன சொல்கின்றது தெரியுமா? 2011 புள்ளி விவரத்தின்படி இந்தியாவிலே வாழக்கூடிய இந்துக்களுடைய மக்கள் தொகை 96 கோடி. ஆனால் அவர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய டைவர்ஸ் ரேட் என்று சொல்லக்கூடிய விவாகரத்து சதவீதம் 70.67%. 96 crores population and the divorce rate is 70.67. முஸ்லிம்களுடைய பாப்புலேஷன் மக்கள் தொகை 26 கோடி, டைவர்ஸ் இந்துக்கள் மத்தியில் 70%,
முஸ்லிம்களுக்கு மத்தியிலே 19.79% என்று அந்த புள்ளி விவரம் கூறுகிறது. மலைக்கும் மடுவுக்கும் இடையில உள்ள விஷயம். அதே நேரத்திலே இன்னொன்றையும் நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். திருமணத்திலே சாதாரணமாக அந்த மணப்பெண்ணுக்கு சம்பந்தமும், அதே நேரத்திலே எவ்வளவு மகர் தர வேண்டும் என்ற உண்மையை நிர்ணயிக்கக்கூடிய உரிமை மட்டும்தான் இருக்கின்றது என்று தயவு செய்து எண்ணி விடாதீர்கள். அதற்கு மேலேயும் அந்த பெண்ணுக்கு, ஏனென்றால் திருமணம் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒப்பந்தம், ஒரு கான்ட்ராக்ட். அந்த அடிப்படையில் ஒப்பந்தத்தினுடைய ஷரத்துகளை, விதிமுறைகளை நிர்ணயிக்கக்கூடிய உரிமையை, an unfettered right, யாரும் குறுக்கிட முடியாத உரிமையை மணமகனுக்கு, பெண்ணுக்கு இஸ்லாம் வழங்கி இருக்கின்றது. இது நான் சொல்லவில்லை. ஆல் இந்தியா முஸ்லிம் தனியார் சட்ட வாரியத்தினுடைய தலைவராக இருந்து இந்தியா முழுவதும் ஷரியா நீதிமன்றங்கள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நீதிமன்றங்களை உருவாக்குவதிலே மிக சிறப்பான பணியை புரிந்தவர் அமீரே ஷரியா முஜாஹிதுல் இஸ்லாம் காசிமி அவர்கள். அவர்களுடைய காலத்திலே நிக்கா நாமா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு திருமணம் ஒப்பந்தம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு முன்வடிவு தயாரிக்கப்பட்டு, அது இந்தியா முழுவதும் எல்லா உலமாக்கள் மத்தியிலேயும் அது விநியோகிக்கப்பட்டு, அது பிறகு டெல்லியில் இருக்கக்கூடிய ஃபிக்கு அகாடமியிலே வெளியிடப்பட்டும் இருக்கின்றது. இஷாரத் பின் நிக்கா என்று அதற்கு பெயர். அப்ப அந்த திருமணம் முடிக்கும் போது அந்த மணமகள், என்னை தவிர வேறு ஒருவரை நீ மணக்க கூடாது, மனைவியாக நான் வாழும் வரை நீ வேறொரு மனைவியை வேறொருவரை மணக்க கூடாது என்று நிபந்தனை போடக்கூடிய உரிமை பெண்ணுக்கு அளித்திருக்கின்றது இஸ்லாம். அது மட்டுமல்ல, இன்னும் ஏராளமான உரிமைகளை இஸ்லாம் அளித்திருக்கின்றது. பேசுவதற்கு நேரமும் குறைவாக இருக்கின்றது. அதனாலதான் அருமை சகோதரர்களே, பெண்கள் முஸ்லிம், இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு முஸ்லிம் பெண் தன்னுடைய கணவனின் பேரோடு சேர்ந்து அழைக்க வேண்டிய கட்டாயம் இல்லை. அவளுடைய தந்தை பேருடன் சேர்த்துதான் அழைப்பதுதான் இஸ்லாமிய மரபு. என்னுடைய மகள் பேர் ஜொஹரா என்றால் அவள் டாக்டர் ஜொஹரா ஜவாஹிருல்லா என்றுதான் எழுதிக் கொள்கின்றாரே தவிர டாக்டர் ஜொஹரா ஹுசைன் என்று எழுதுவதில்லை. அந்த அளவுக்கு ஜெண்டர் ஜஸ்டிஸை, பாலின சமத்துவத்தை தரக்கூடிய ஒரு மார்க்கமாக இஸ்லாம் இருக்கின்றது. இதன் காரணமாக தான் பர்தா போட்டு முஸ்லிம் பெண்களை கொடுமைப்படுத்துவதாக சித்தரிக்கப்படக்கூடிய இந்த மார்க்கம், பாலின சமத்துவம் மறுக்கப்படுவதாக சொல்லப்படக்கூடிய இந்த மார்க்கம் மேற்கத்திய உலகத்திலே, நவநாகரிக உலகத்திலே வேகமாக வளர்ந்து வருகின்றது. 2013ஆம் ஆண்டு மே மாதம் சென்னையிலிருந்து வரக்கூடிய ஆங்கில ஹிந்து பத்திரிகையில ஒரு கட்டுரை வெளியானது. ஹசன் சொரூர் அதனுடைய லண்டன் நிருபர் எழுதியிருந்தார். அவர் அந்த கட்டுரையிலே என்ன சொல்கிறார் தெரியுமா? மேற்கத்திய உலகத்தில், குறிப்பாக பிரிட்டனில் ஒவ்வொரு ஆண்டும் 50,000 வெள்ளைக்காரர்கள், வெள்ளை நிறத்தவர் இஸ்லாத்தை தழுவுகிறார்கள். அவர்களில் 2/3 பங்கினர் பெண்கள் என்று எழுதுகின்றார். அவருடைய அந்த அறிக்கையிலேயே கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் நடத்திய ஒரு ஆய்வின் அடிப்படையில் இந்த தகவல்களை தொகுத்து தருகின்றார். அந்த கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் இஸ்லாத்தை தங்களுடைய வாழ்வியல் நெறியாக ஏற்றுக்கொண்ட அந்த பெண்களை எல்லாம் பேட்டி கண்டது. அந்த பெண்கள் ஒன்றும் சாதாரண பெண்கள் இல்ல. அவர்கள் பிரிட்டனுடைய பிரதம மந்திரியாக இருந்த டோனி பிளேருடைய மைத்துனி லாரா பூத்தும் ஒருவர். எம்டிவி, மியூசிக் டிவி என்று சொல்லப்படக்கூடிய அந்த பிரபல தொலைக்காட்சி சேனலிலே தொகுப்பாளினியாக இருந்து பிறகு இஸ்லாத்தை தழுவிய கிறிஸ்டியானி பேக்கரும் ஒருவர். மோடி அவர்களுக்கும் இஸ்லாத்துல we wanted to establish gender justice, பாலின சமத்துவத்தை முஸ்லிம்களுக்கு மத்தியிலே நாங்கள் நிலைநாட்டுவதற்காக வேண்டிதான் இந்த பொது சிவில் சட்டத்தை பற்றி எல்லாம் பேசுகின்றோம் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு நான் சொல்கின்றேன்,
ஹசன் சரூருடைய அந்த ஒரு கட்டுரையை, கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தினுடைய அந்த ஒரு ஆய்வை படித்து பாருங்கள். அந்த பெண்கள் சொல்கின்றார்கள், அவர்களிடம் கேட்கின்றார்கள், நீங்கள் ஏன் இந்த மார்க்கத்தை, ஒரு பழமைகால மார்க்கத்தை, ஒரு பழமைவாத மார்க்கத்தை நீங்கள் ஏன் ஏற்றுக்கொண்டீர்கள் என்று சொல்லும்போது அவர்கள் சொல்கின்றார்கள், தி சோஷியல் ப்ரொடெக்ஷன் which we needed, which we are in need is provided by this religion, Islam என்று சொல்கின்றார்கள். நாங்கள் விரும்பக்கூடிய சமூக பாதுகாப்பை தரவல்ல மார்க்கம் இஸ்லாம் என்று அந்த பெண்கள் சொன்னதையெல்லாம் இந்த நேரத்திலே நான் நினைவு கூறுவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். அருமை சகோதரர்களே, மோடி அவர்கள் முஸ்லிம் பெண்கள் மீது காட்டிய கரிசனம், அவர் ஏது அம்பு அவரை நோக்கியே இன்று இந்தியா முழுவதும் பாயக்கூடிய ஒரு நிலையை பார்க்கின்றோம். மறந்துவிட்ட பல அக்கிரமங்களையும் அநியாயங்களையும் இந்த மேடையிலும் இந்த மேடைக்கு வெளியிலும் மதசார்பற்ற நாடாக இந்த நாடு திகழ வேண்டும் என்று விரும்பக்கூடிய அனைவரும் இன்று மோடியை நோக்கி அவர் வீசிய அம்பை அவரை நோக்கியே பல்லாயிரக்கணக்கிலே திருப்பி விட்டார்கள். முஸ்லிம் பெண்கள் சீரழிவதை நான் விரும்பவில்லை என்று சொன்ன மோடி அவர்களே, இந்தியாவிலே வாழக்கூடிய கோடிக்கணக்கான மக்கள், நீங்கள் திருமணம் முடித்து 3 மாதங்கள் மட்டுமே வாழ்ந்து பிறகு முழுநேர சன்னியாசியாக RSS பயணம் செய்து அதற்கு பிறகு அந்த பெண்ணை ஏறெடுத்தும் பார்க்கவில்லையே, அந்த பெண்ணுக்கு நீதிக்காக இன்று ஆன்லைன் பெட்டிஷன் பல்லாயிரக்கணக்கில் பறந்து கொண்டிருக்கின்றது. We want justice for ஜசோதா பெண். மோடியினுடைய மனைவி ஜசோதா பெண்ணுக்கு நீதி வேண்டும் என்று ஆயிரக்கணக்கிலே மக்கள் பேசக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு விட்டது. அப்படிப்பட்ட ஒரு சூழல் இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவியக்கூடியவர்களுக்கு மத்தியிலே இருக்குமா என்றால் நிச்சயமாக இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இந்த சட்ட ஆணையத்தினுடைய தலைவர் எஸ்.சி. சவான் எப்படிப்பட்டவர் என்பதை மரியாதைக்குரிய கவிஞர் பூங்குண்டன் அவர்கள் இங்கே சொன்னார்கள். அது ஒரு பக்கம் இருக்க, சில மாதங்களுக்கு முன்பு ஹரியானாவிலே ஒரு வீட்டிலே மாட்டிறைச்சி இருக்கின்றது என்ற ஒரே காரணத்திற்காக இரவிலே உள்ளே புகுந்து 14 வயது முஸ்லிம் சிறுமி உள்பட 2 பெண்களை பாலியல் பலாத்காரத்திற்கு இலக்காகி அவர்களை கொண்டு குவித்து, அதற்கு பிறகு செய்தியாளர்கள் கேட்கின்றார்கள், ஹரியானாவிலே மேவிட் மாவட்டத்திலே பிற்படுத்தப்பட்ட முஸ்லிம்கள், ஏழை முஸ்லிம்கள் வாழக்கூடிய பகுதியிலே நடைபெற்ற இந்த கொடுமையை பற்றி நிருபர்கள் கேட்கும் போது, திஸ் இஸ் a trivial matter, இது ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னு ஹரியானாவுடைய பிஜேபி முதலமைச்சர் சொல்லக்கூடிய ஒரு நிலையை பார்க்கின்றோம். மோடி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது 2002 குஜராத்திலே அகமதாபாத் நகரத்திலே கௌசர் பானு என்ற பெண், கர்ப்பிணி பெண் வயிற்று கிழிக்கப்பட்டு அவளுடைய வயிற்றில் இருந்த சிசு வெளியே எடுக்கப்பட்டு தாயும் சிசுவும் எரித்து கொல்லப்பட்டார்களே. அப்போது மிஸ்டர் மோடி, வேர் யுவர் சிம்பத்திஸ் ஃபார் முஸ்லிம் விமென்? அப்போது முஸ்லிம் பெண்கள் மீதான அனுதாபம் எங்கே சென்று விட்டது? இப்படியே வரிசையா சொல்லிட்டு போகலாம். ஆனால் அருமை சகோதரர்களே, அதே நேரத்தில் இறுதியாக ஒரு கருத்தை மட்டும் நான் இங்கே எடுத்துரைக்க விரும்புகின்றேன். நான் சென்ற ஆண்டு மலேசியாவுக்கு சென்றிருந்தேன். ஒரு திருமணத்திலே பங்கு கொள்ள, ஒரு பள்ளிவாசலிலே நடைபெற்ற நிக்காவிலே பங்கு கொண்டேன். அந்த திருமணம் ஏறத்தாழ 2 மணி நேரம் நடந்தது. 2 மணி நேரம்னா என்னை போன்றவர்கள் அல்லது நம்ம காசிமி ஹஸ்ரத்தை போன்றவர்கள் பயான் மணி எல்லாம் இல்லை. இந்த திருமணம் நடத்தி வைத்த இமாம் மணமகனுக்கு முஸ்லிம் திருமணம் என்றால் என்ன, கணவனுடைய கடமை என்றால் என்ன, உரிமை என்றால் என்னன்னு பாடம் எடுத்துட்டு, அப்புறம் ஒரு வைவா ஓசின்னு சொல்லுவாங்க, PhD MPhil எல்லாம் நேர்முக தேர்வு நடக்கும். அதே மாதிரி அந்த மணமகன்கிட்ட இந்த திருமண சட்டங்களை பற்றி ஒரு நேர்முக தேர்வு நடத்தி அதுக்கு அவர் சரியான பதில் சொன்ன பிறகுதான் நிக்காஹ் நடத்தப்படுகிறது. நான் தமாஸ்கா சொல்லல, ரொம்ப சீரியஸான விஷயம். இன்றைக்கும் கூட சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய சகோதரர்கள், முஸ்லிம் சகோதரர்கள், தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுடைய முன்முயற்சியில
திருமணத்திற்கு முன்னால் திருமணத்துக்கு தகுதியான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த திருமணம் என்றால் என்ன, உரிமைகள் என்ன, கடமைகள் என்ன, பொறுப்புகள் என்ன என்று பாடம் நடத்தப்பட்டு அதில் தேர்ச்சி அடைந்த பிறகுதான் அவர்களுக்கு திருமணம் என்ற நிலை வந்திருக்கின்றது. இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டிலே அருமை சகோதரர்களே, இது போன்ற பிரச்சனைகள் வரும்போது சில முஸ்லிம் பேர்தாங்கி பெண்மணிகளே இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த மார்க்கத்தை பற்றி ஏளனமாக பேசுவதற்கு, நீதிமன்றத்துக்கு செல்வதற்கு ஏன், யார் அதற்கு தூண்டுகோலாக இருக்கின்றார்கள் என்பதை பற்றி இந்த சமூகம் நிச்சயமாக சுய பரிசோதனை செய்ய வேண்டும். ஒவ்வொரு முஹல்லாவிலும் திருமணத்தை பற்றி, திருமணத்தினுடைய சட்டத்திட்டங்களை பற்றி அனைத்து திருமண வயதுடைய அனைத்து முஸ்லிம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பாடம் எடுக்க வேண்டிய, பயிற்சி கொடுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கின்றது. அதுபோன்று அந்த திருமணத்தில் ஏற்படக்கூடிய அந்த பிணக்குகளை தீர்ப்பதற்கு நாமும் முன்முயற்சி எடுத்து நீதிமன்றம் செல்லாத அளவுக்கு அவர்களுக்கு நீதியை வழங்கக்கூடிய கடமை, பொறுப்பு நாம் ஒவ்வொருவருக்கும் இருக்கின்றது. அந்த கடமையும் பொறுப்பையும் நிச்சயமாக ஆற்ற வேண்டும் என்று சொல்லி 1998 வெளியிடப்பட்ட பிஜேபியினுடைய தேர்தல் அறிக்கையில் we will entrust the law commission to impose uniform civil code in this country என்று ஒரு தேர்தல் அறிக்கையில் சொல்றாங்க. 1998 சட்ட ஆணையத்திடம் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்தக்கூடிய பொறுப்பை நாங்கள் ஒப்படைப்போம் என்று 1998 வெளியிடப்பட்ட பாஜகவினுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கின்றது. வரிசையாக ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையிலும் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் இப்போது அதற்கான முயற்சிகளை எடுத்தார்கள். இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு முஸ்லிம் அரசியல் கட்சிகள், இஸ்லாமிய இயக்கங்களுடைய கூட்டமைப்பின் சார்பாக திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, தமிழர் வாழ்வுரிமை கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ் என்று அனைத்து கட்சி தலைவர்களையும், ஜமாத்துல் உலமாவுடைய தலைவர் மரியாதைக்குரிய அப்துல் ரஹ்மான் ஹஸ்ரத் அவர்களுடைய தலைமையில் இயங்கக்கூடிய இந்த கூட்டமைப்பு அனைத்து கட்சி தலைவர்களையும் சென்று பார்த்தபோது நாங்கள் பார்த்த சில நொடிகளிலேயே மிக தெளிவாக பொது சிவில் சட்டத்தை கொண்டு வந்தால் நாங்கள் அதை எதிர்ப்போம், முஸ்லிம் சமூகத்துக்கு ஆதரவாக இருப்போம் என்ற குரல் ஓங்கி வலித்திருக்கின்றது. இது நம்மிடையே சிறப்பான ஒரு ஒற்றுமையை தமிழ் சமூகத்துக்கு மத்தியிலே ஏற்படுத்தி இருக்கின்றது. நிச்சயமாக 1000 மோடிகள் வந்தாலும் இந்த நாடு மதசார்பற்ற நாடாக தான் இருக்கும். இந்த நாட்டிலே அரசியலமைப்பு சட்டம் 25வது பிரிவிலே கை வைப்பதற்கு யாராவது துணிந்தால் அவர்கள் ஆட்சி கட்டிலேயே ஏற முடியாத நிலைதான் ஏற்படும். அதை உறுதியுடன் நிலைநாட்டுவதற்கு ஒன்று சேர்ந்து பாடுபடுவோம் என்று சொல்லி அனைவருக்கும் என்னுடைய